ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடுத்து இதுல தடாதகை பிராட்டியோடைய திருமண படலம். இப்ப மீனாட்சி திக்விஜயம் பண்ணிட்டு போய் கைலாசத்துக்கு போனான்னு வரைக்கும் பார்த்தோம். கைலாசத்தை எதிர்க்க அவ்வளோ பெரிய சைன்யத்தோட நிக்கிறா. இத பார்த்த பூதகணங்கள்லாம் ஓடி வந்து நந்தி கிட்ட சொல்றா, நந்திகேஸ்வரர்ட்ட. இந்த மாரி ஒரு பெண் வந்து நிக்கிறா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி. உடனே நந்திகேஸ்வரரும் சிவபெருமான்ட்ட ஓடி போய் சொல்றார். சிவபெருமான் சிரிச்சுக்கிறாரு. அவருக்கு தெரியாததா? அவர் சொல்றார், "சரி போய் அவளோட சண்டை போடுங்க நீங்கள்லான்னு" அனுப்பிச்சு விடுறார். உடனே சிவபெருமானுடைய பூதகணங்கள் சைன்யத்துக்கும், மீனாட்சியோட சைன்யத்துக்கும் பெரிய போர் நடக்கிறது. போர்ல மீனாட்சி ஜெயிச்சு விடுறா. திருப்பி நந்திகேஸ்வரர் ஓடி வந்து சொல்றார், "இந்த மாரி நம்ம சைன்யம் தோத்துடுத்து, பூதகணங்கள்லாம் தோத்து போயிட்டா. இப்ப என்ன செய்யறதுங்கிறாரு அவர். அப்போ சிவன் சிரிச்சுட்டே சொல்றாரு, "என்ன செய்யறது? இப்ப நான் தான் போகணும்" அப்படின்னு எழுந்துக்கிறார். என் கையில எந்த ஆயுதமும் எடுத்துக்கல சண்டை போட. நேரா சண்டை களத்துக்கு வராரு அவர். வந்தவுடனே இங்க மீனாட்சி ரொம்ப இதுவா சண்டை போடுற மூட்ல இருக்கிறவோ, சிவபெருமான் வந்து நிற்கவும், அவர பார்க்கறா. பார்த்த உடனே தலைய குனிஞ்சுன்றா. அவளுக்கு அவள அறியாமலே ஒரு வெட்கம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு ஆயிடுறது. உடனே அதே சமயம் அவளுடைய அந்த 3வது ஸ்தானமும் மறைஞ்சுடுறது. அப்போ மந்திரி சொல்றார். கூடவே அவர் இருக்கார். அன்னைக்கு அசரீரி வாக்கு ஞாபகம் இருக்காமான்னு சொல்லி, இவர் தான் உங்களுடைய பதின்னு சொல்றார். சொன்ன உடனே சிவபெருமான் அப்படியே குறும்பு சிரிப்பா இவள பார்க்கிறார். இவளுக்கு என்னன்னா, மெதுவா அவர நிமிர்ந்து பார்க்க கூட அவ்ளோ வெட்கமா இருக்கு. ரொம்ப வெட்கப்பட்டுண்டு தலைய நிமிர்த்தி பார்த்தா, அவர் இவளையே பார்த்துட்டு இருக்காராம். இவளுக்கு என்ன தோன்றது? அடடா! இந்த மனுஷன் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தா, அந்த டயத்துல நான் பார்த்து அவர பார்த்து சந்தோஷப்படுவேனே. இவர் நேருக்கு நேரா பார்த்துட்டே இருந்தா, நான் எப்படி அவர பார்க்க முடியும்னு நெனைக்கிறாளாம். அந்த மாதிரி ரொம்ப இவளுக்கும் சந்தோஷமாயிடுது, அவருக்கும் சந்தோஷமாயிடுது. அப்ப சிவபெருமான் சொல்றார், "நீ எப்ப மதுரையிலேருந்து திக்விஜயம் கிளம்பினியோ, அன்னியிலேருந்து நான் எப்ப நீங்க வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேங்கிறார்." சொல்லிட்டு, "வர திங்கட்கிழமை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். நீ போய் ஏற்பாடுகள பண்ணுன்னு" சொல்றார். இவளுக்கு மனசுல என்னன்னா, சிவன விட்டு போகவே இவளுக்கு மனசு வரல. வர திங்கட்கிழமைன்னு எதுக்கு மந்திரிக்கா, ஒரு வாரத்துல நம்ம கல்யாண ஏற்பாடு பண்ணணுமேன்னு அவருக்கு ஒரே பரபரப்பு. இவளுக்கு என்னன்னா, வர திங்கட்கிழமைன்னு ஏன் சொல்லணும்? இப்பவே என்னோட இவர் கிளம்பி வந்தா நன்னா இருக்குமேன்னு நெனச்சுக்கிறா. அப்புறம் எப்படியும் கல்யாண ஏற்பாடுலாம் கவனிக்கணும்னு இவளும் மதுரையும் கிளம்பிடுறா. கிளம்பின உடனே இங்க மதுரைக்கு வரா. வந்து அந்த காஞ்சன மாலை மீனாட்சி அம்மா கேட்கிறா. "மந்திரி என்னாச்சு? ஏது?" அப்படின்னு. இந்த மாரி இவ எல்லா லோகத்தையும் ஜெயிச்சா. நாகலோகம், தேவலோகம் ஜெயிச்சு, தேவலோகத்துலேருந்து கற்பக விருட்சம், ஐராவதம் எல்லாமே எடுத்துண்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியா கைலாசம் போனாங்கிறா. அங்க நம்ம சிவபெருமான் இருப்பாரே என்னாச்சுங்கிறா. மாப்பிள தேடி அலைய வேண்டாம். அவர் தான் உங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிடுறார். அவங்க பொண்ணு அப்படி வெட்கப்பட்டா, அவளுக்கு அந்த 3வது ஸ்தானமும் மறைஞ்சிடுத்துங்கிறா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. மந்திரியும் அவளுமா சொல்லி, முதல்ல தண்டோரா போடணும்னு ஊர்ல போடுறான். அந்த மாரி மீனாட்சி அம்மன் கல்யாணங்கவும், அதுவும் சிவபெருமான் தான் மாப்பிள்ளைங்கவும் எல்லாரும் இங்க கோவில்ல சோமசுந்தரேஸ்வரர் வணங்குறா. வீட்டு வாசல் எல்லாரும் தண்ணி தெளிச்சு கோலம் போடாம பன்னீரே தெளிக்கிறாளாம். சாட்சாத் பகவானே வரான்னு சொல்லிட்டு. அந்த மாரி எல்லாரும் அவ அவ வீட்டு கல்யாணம் மாரி அமக்களமா பண்றா. மகாராணி கல்யாணம் சிறப்பா இருக்கும் மீனாட்சி அம்மன் வந்து. அவ இன்னும் தெய்வம் வேற. அது மாரி எல்லாரும் அவ்வளோ இதுவா ஏற்பாடுகள் பண்றா. அங்க கைலாசத்துல என்னன்னாக்கா, சிவபெருமான் கல்யாணங்கவும், தேவலோகத்துல எல்லாருக்கும் சொல்லுங்கிறாரு அவர் நந்திய. அந்த மாரி மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி, தேவேந்திரன், இந்திராணின்னு சகலமான 33 தேவர்களும் வந்துடுறா. வந்தாக்க மெயினா எப்போ முக்கியமான விஐபிஸ் மாரி மகாவிஷ்ணு, பிரம்மாலாம் உள்ள போயிடுறா. மிச்ச தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா சிவன வந்து வாழ்த்து சொல்லணும்னு. அப்ப நந்தி பகவான் தான் கையில ஒரு தங்க பிரம்ப வச்சுன்னு அந்த அவ வரிசையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அனுப்புறாராம். எல்லாரும் ஒரேடியா போய் உள்ள அமக்களம் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அந்த மாரி எல்லாரும் வாழ்த்து சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்ட உடனே, இப்ப வந்து மாப்பிள்ளைய வந்து நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டின்னு போனோன்னு. இந்த மாரி இவர் வந்து புலித்தோலும், பாம்பு கழுத்துல சுத்திந்து இப்படிலாம் மதுரைக்குள்ள நுழைஞ்சா ஜனங்கள்லாம் பயந்துருவா. அதனால அழகா மாப்பிள்ளை சுந்தரரா அவர சுந்தரமா அலங்காரம் பண்ணணும். யார் நமக்குள்ள அலங்காரம் பண்றதுன்னு யோசிக்கிறா. அப்ப சிவன் அப்படியே குபேரன கடைக்கண்ணால பார்க்கிறார். உடனே குபேரன் ரொம்ப சந்தோஷமாயி அவருக்கு அலங்காரம் பண்ண போறான். இன்னொன்னு என்னன்னா, குபேரனோட தம்பி தான் ராவணனாம். 2 பேருக்கும் ஒரே அப்பா தான் ரிஷி. அம்மா வேற வேற. ராவணன் ராட்சசன் ஆயிட்டான். குபேரன் நல்லவன். குபேரன் பழைய பயங்கர செல்வச் செழிப்போட இருக்கிறத, ராவணன் ஒரு தடவ குபேரன பார்க்க வரான். குபேரன் தன்னோடதெல்லாம் சுத்தி காமிக்கிறான்.
ராவணனுக்கு மனசு, ஆஹா! இப்படி குபேரன் செல்வச் செழிப்போட இருக்கானேன்னு சொல்லி, நானே இதெல்லாம் எடுத்துக்கிறேன், நீ போயிடுன்றான். இவன் உடனே என்ன செய்யுதுன்னு புரியாம வந்து அப்பாவ கேட்குறான். இந்த மாரி ராவணன் வந்து எல்லாம் எனக்குன்னு சொல்லிட்டான். ஏதாவது சிலது கேட்டா குடுத்துருப்பேன். மொத்தமே அவன் என்னதுன்ட்டான். நான் இப்ப என்ன பண்றதுங்கிறா. அதுக்கு அவ அப்பா சொல்றான், "நீ சிவபெருமான வேண்டிக்க. உனக்கு நல்லதே நடக்கும். அவன் ராவணனோட எதுவும் வச்சுக்காத. ஒரு துஷ்டன்ங்கிறா." சரின்னு குபேரன் போய் சிவபெருமான வேண்டிண்டு தவம் பண்றான். அதாவது ரொம்ப சிவபெருமான வேண்டிண்டு நீதான் இது பண்ணும்போது சிவன் அப்படியே கண்ண மூடியே உட்காந்துருக்காரு. கண்ண திறந்தா தானே எதுவுமே நான் சொல்ல முடியும். இப்படியே இருந்தா என்னன்னு யோசிக்கிறத, கொஞ்ச நேரம் கழிச்சு சிவபெருமான் மெதுவா கண்ண திறந்து அப்படி கடைக்கண்ணால குபேரன பார்க்குறாராம். பார்த்த உடனே அவனுக்கு இப்ப ராவணன் என்னெல்லாம் எடுத்துன்னு போனானோ, அத விட பல மடங்கு அதிகமா செல்வங்கள் வந்துருது. அப்படிப்பட்ட குபேரன் அதனால அவன் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறான். நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கிறதே இவரால தான். இவருக்கு அலங்காரம் பண்ண நம்ம குடுத்து வச்சிருக்கணும். அதாவது சிவனுடைய உடம்ப தொட்டு அவருக்கு சகல விதத்திலயும் அலங்காரம் பண்ண யாருக்கு பாக்கியம் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறது குபேரனுக்கு கிடைக்கிறது. அந்த மாரி அவன் முதல்ல இந்த பாம்பு தோல், புலி தோல் இதெல்லாம் எடுத்துட்டு, பாம்போட இதெல்லாம் கட்டின்னு இருக்குது. புலித்தோல்லாம் எடுத்துட்டு ரொம்ப அழகா பட்டு பீதாம்பரம், பலவிதமான மாலைகள் வைர, வைடூரியம், தங்கம்லலாம் போட்டு, நல்லா விபூதிலாம் மணக்க மணக்க பன்னீர் விபூதியா பூசி விட்டு எல்லாம் செஞ்சு, அப்படி ஒரு ராஜ கம்பீரத்தோட சிவபெருமான மாப்பிள்ளையா பண்ணிடுறான். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் தான் மாப்பிள்ளை தோழர்களா இருக்கா கூட. எல்லாம் பண்ணிட்டு ரிஷப வாகனத்துல ஏறி எல்லாரும் அங்கேருந்து கிளம்புறான். வர வழியெல்லாம் அவருக்கு வந்து கீழ பலவிதமான புஷ்பங்கள் போடுறான். அப்போ குபேரன் நினைக்கிறான், வெறும் புஷ்பங்கள் போட்டா போராதுன்னு சொல்லி, நெறைய தங்கம், நவரத்தினங்கள் எல்லாத்தையும் அவர் சுவாமி கால் வச்சு நடக்கிறத புஷ்பத்தோட இதெல்லாம் இருக்கணும்னு போடுறான். அந்த மாரி வந்து ரிஷப வாகனத்துல ஏறி வரார். ஆனா, இந்த மாரி ஊர்வலமா மெதுவா வந்தா மதுரைக்கு வர ரொம்ப நாள் ஆயிடும். ஆனா, அவ எல்லாரும் தேவர்கள் தானே! ஒரு கை சொடக்குல மதுரைக்கு வந்துடுறா அவ. இங்க அதுக்கு மேல ஒரே மங்கள வாத்தியங்கள் என்ன, ரிஷிகள்லாம் மந்திரம் சொல்றது என்ன, பலவிதமான விதத்துல, எல்லா விதத்துலயும் ரொம்ப பிரம்மாண்டமான வரவேற்பு. ஜனங்களும் சரி, அப்படி ஒரே தரையெல்லாம் சொன்ன மாரி பன்னீர்லாம் தெளிச்சு, எல்லாரும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கா. மீனாட்சி என்ன நினைக்கிறாளாம், பார்த்துட்டே இருந்து, அவர பார்க்கணும், பார்க்கணும் துடிக்கிற 6 நாளுங்கிறது அவளுக்கு ரொம்ப 6 யுகமா தோணியிருக்கு. திங்கட்கிழமை எப்போ வரும்னு. இப்ப வரவர் வந்து நேரா அவளுக்குன்னு குடுத்துருக்கிற வீட்டுக்குள்ள போயிடாம, மரத்த அப்படியே மேல நிமிர்ந்து பார்த்து, நான் மாடியில இவருக்காகவே உப்பரிகையில காத்துன்னு இருக்கேன் பார்க்கங்கிறத, என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு போனா நன்னா இருக்குமேன்னு அவ நெனச்சுன்னு இருக்கா. ரொம்ப ஆதங்கப்பட்டுன்னு இருக்கா. அப்ப இவர் சிவபெருமான் அழகா ரிஷப வாகனத்துலேருந்து இறங்குறார். நடந்து வரப்போறார். மிச்சத அப்புறம் பார்ப்போம். வணக்கம்.